திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பாத்தீங்கன்னா, பயங்கர எனர்ஜியோட வேலை பாக்குறாங்க அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா, இந்த ம், 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு பின்னாடி பல்வேறு மாற்றங்கள். எல்லாமே புரட்டி ம், போட்ட மாரி இருக்குல்ல. எல்லாமே ம், டோட்டலா டிஸ்டர்ப் பண்ண மாரி இருக்கு. ஏன்னா, புதுசா ஒரு கட்சி ஆட்சிக்கு வருது. நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி போலாமா? தாவேகா கூட்டணி போலாமான்றத ஒரு கணக்கெடுப்பு எடுத்து, அப்ப அது வந்து ஒரு சேர்ந்து எடுத்த முடிவு தான் திராவிட முன்னேற்ற கழக மதசார்பற்ற கூட்டணியில நம்ம எலக்ஷன் ஃபேஸ் பண்ணோங்கிறது. பட் ஹவெவர் ம், இவர் ஒரு பெர்சன வந்து ரொம்ப கார்னர் பண்ணாங்கங்கிறத நம்ம பார்க்க முடியுது தொடர்ந்து. இந்த சமயம் என்ன வித்தியாசம்னா, நம்ம சந்திச்ச கூட்டணிய விட்டுட்டு புது கூட்டணிக்கு போகும்பொழுது, அ அவர் வந்து இந்த இடத்துல அவருக்கு மாநில தலைவர் பதவிய ரிசைன் பண்ணிக்கிறேங்கிற மாரி திரு கர்கே அவர்களோட குடுத்ததா ஒரு தகவல். ஆனா அத அவங்க ஏத்துக்கல. கன்டின்யூ பண்ண சொல்றதாவும் ஒரு தகவல் சொல்றாங்க. விஜய் அவர்கள் தனியா தூய சக்தின்னு சொல்லி எலக்ஷன் ஃபேஸ் பண்ணதுனால தான் அவர் அவ்வளவு சீட்டு வாங்குனாரு. சப்போஸிங் அப்ப அந்த இடத்துல ப்ரீ எலக்ஷன்ஸ் காங்கிரஸ் விஜய் கூட போயிருந்தால், இவங்க சொல்ற மாரி நம்ம 40 சீட்டு, 50 சீட்டு விஜய் கிட்ட கேட்டு வாங்கியிருந்தாலும், அந்த விஜயோடைய அதே வாட் டூ சே அந்த வேவ் வந்து காங்கிரஸ்க்கும் அடிச்சிருக்கும்னு நம்ம எப்படி உறுதியா சொல்ல முடியும்? இதே நம்ம வந்து எலக்ஷனுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, இந்த 5 சீட்ட அங்கே கொண்டு போய் குடுக்குறாங்க. அதுக்கு அவங்க சொல்ற காரணங்கள் தான் என்னை போன்றவர்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கட்சி வளரும் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து ஏத்துக்கிற மாரி ஒரு விஷயமா இல்ல. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். சிடாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை. உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோடு திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிற திருமதி ஸ்ரீமதி அவர்கள் முன்னில் இணைகிறார்கள். ஸ்ரீநிதி அவர்கள், மேம் வணக்கம். மேம், வணக்கங்க. திராவிட முன்னேற்ற கழகம் தற்போதைய தேர்தலுக்கு பிறகு எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? தேர்தல் பிறகு என்பது இந்த தோல்வியில எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பாத்தீங்கன்னா, பயங்கர எனர்ஜியோட வேலை பாக்குறாங்க அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா, இந்த ம், 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு பின்னாடி பல்வேறு மாற்றங்கள். எல்லாமே புரட்டி ம், போட்ட மாரி இருக்குல்ல. எல்லாமே ம், டோட்டலா ம், டிஸ்டர்ப் பண்ண மாரி இருக்கு. ஏன்னா, புதுசா ஒரு கட்சி ஆட்சிக்கு வருது. அந்த ம், ஆட்சிக்கு வந்த கட்சியும் முழுமையா வர முடியாம, ம், கூட்டணியோடைய கூட்டணியோட தான் ஆட்சி அமைக்க வேண்டிய சிச்சுவேஷன் வருது. அதனால பல்வேறு கூட்டணி மாற்றங்கள், தேர்தலுக்கு முன்னாடி இருந்த கூட்டணி தேர்தலுக்கு அப்புறம் இல்ல அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வர்றோம். பல கட்சிகள் உடைந்து கரைஞ்சு போயிட்டு இருக்கிறத பார்த்தோம். எம்.எல்.ஏவா ஜெயிச்ச 4, 5 பேர் போய் ம், இன்னொரு கட்சியில பார்க்கிறோம். இந்த மாரி ம், ம், தமிழ்நாட்டுல முன்னாடி பல்வேறு பொலிட்டிக்கல் டிஸ்ரப்ஷன்ஸ் நடந்திருக்கு. இட்ஸ் நாட் த ஃபர்ஸ்ட் டைம். ம், ம், திராவிட ம், முன்னேற்ற கழகத்துல இருந்து பிளவுபட்டு திரு வைகோ அவர்கள் போயிருக்காங்க. எம்ஜிஆர் அவர்கள் ம், போயிருக்காங்க. அந்த மாரி ம், பல்வேறு பொலிட்டிக்கல் டிஸ்ரப்ஷன்ஸ நம்ம முன்னாடி ஹிஸ்டரியில நம்ம ம், பார்த்திருந்தாலும், படிச்சிருந்தாலும், இன்னைக்கு இப்போ ஒரு வித்தியாசமான அரசியலா இருக்கு. ஏன்னா, டூ மெனி திங்ஸ் ஆர் ஹேப்பனிங் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, இப்ப திடீர்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு பாஜக தலைவர் வந்து வி த லீடர்ன்னு ஒரு மக்கள் இயக்கம் ஆரம்பிக்கிறாரு. திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி மாறுது. அதிமுக தலைமை ஏற்காம போய் கட்சியில சேர்றாங்கன்னா, டூ மெனி திங்ஸ் விச் ஆர் ஹேப்பனிங் அரவுண்ட் அஸ் அப்படின்றது தான் சிச்சுவேஷன். இதுல திரு டிஎம்கே செல்வப்பெருந்தகை உட்பட திரு செல்வப்பெருந்தகை கூட தற்போது காங்கிரஸ் தலைவர் பொறுப்புல இருந்து விடுவிக்கப்படுகிறார். அவரே அதை வேண்டி விரும்பி கேட்டதெல்லாம் செய்தி வருது. அதை கவனிக்கிறீங்களா? இல்ல யூசுவலா வந்து பாத்தீங்கன்னா, மாநில தலைவர் பதவிங்கிறது வந்து காங்கிரஸ் கமிட்டில 3 வருஷம் அந்த மாரி இருக்கும். அழகிரி ம், அவருக்கு மட்டும் தான் ஒரு நீண்ட பயணம் வந்து இருந்தது. ம், ம், அப்படி இருக்கும்போது ம், இவரு முன்னாடியே வந்து தேர்தலுக்கு அப்புறம் ரிசைன் பண்ற ஒரு மனநிலையில தான் இருந்தாரு. அது ம், ரெசிக்னேஷன் அதுக்கப்புறம் அந்த சமயம் அ அவரு தான் என்னவோ போயி அ
திமுக கூட்டணியை வேண்டி விரும்பி வச்ச மாதிரி ஒரு வியூ பாயிண்ட் இருந்தது. அதாவது அது வந்து என்டையர்லி உண்மை கிடையாது. ஏன்னா நீங்க திரு ராகுல் காந்தி அவர்களும் கர்கே அவர்களும் எல்லா சீனியர் லீடர்ஸையும் எம்பி எம்எல்ஏ அல்லாத சீனியர் லீடர்ஸையும் கூப்பிட்டு நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி போலாமா, தாவேகா கூட்டணி போலாமான்றத ஒரு கணக்கெடுப்பு எடுத்து, அப்ப அது வந்து ஒரு சேர்ந்து எடுத்த முடிவுதான் திராவிட முன்னேற்ற கழக மதசார்பற்ற கூட்டணியில நம்ம எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணோங்கிறது. பட் ஹவர் இவர் ஒரு பர்சனை வந்து ரொம்ப கார்னர் பண்ணாங்கங்கிறத நம்ம பார்க்க முடியுது தொடர்ந்து. இதே இந்த கூட்டணி வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைத்திருந்தால் அப்ப இந்த கிரெடிட் வந்து திரு சொல்ல பிறந்தகைக்கு போயிருக்கும். கண்டிப்பா போயிருக்கோம். ஏன்னா அவரு வந்து மாநில தலைவர் ஆன சமயம்தான் அவர் வந்து பாத்தீங்கன்னா பார்லிமெண்டரி எலெக்ஷன்ஸ் ஃபேஸ் பண்றாரு. அப்ப நம்ம நல்ல விதமா தான் சீட்ஸ் எல்லாம் அப்ப அந்த இடத்துல நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நம்ம 9 சீட்டையும் ஜெயிக்கிறோம். அப்ப அவர் மேல எந்த குற்றச்சாட்டும் வரல. பட் இன்னைக்கு வந்து தேர்தல் வந்து ஒரு ஃபேவரா போகல. அந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில நம்ம வந்து 28 சீட்ல 5 சீட்டு தான் ஜெயிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலை முன்னாடியும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு நடந்திருக்கு. நம்ம வந்து EVKS தலைவரா இருக்கும்போது நினைக்கிறேன் 50-60 சீட்டுகள் வாங்கியும் நம்ம வந்து இதே மாதிரி 5 சீட் தான் ஜெயிச்சோம். அப்ப இந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் வந்து இதுக்கு முன்னாடியும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு வந்திருக்கு. இப்பவும் வந்து மாறி இருக்கு. ஆனா இந்த சமயம் என்ன வித்தியாசம்னா நம்ம சந்திச்ச கூட்டணியை விட்டுட்டு புது கூட்டணிக்கு போகும் பொழுது அவர் வந்து இந்த இடத்துல அவருக்கு மாநில தலைவர் பதவியை ரிசைன் பண்ணிக்கிறேங்கிற மாதிரி திரு கர்கே அவர்களோட கொடுத்ததா ஒரு தகவல். ஆனா அதை அவங்க ஏத்துக்கல, கண்டினியூ பண்ண சொல்றதாவும் ஒரு தகவல் சொல்றாங்க. இல்ல மேம், இப்ப அன்னைக்கு நீங்க சொல்றது வந்து 2011 காலகட்டங்கள்ல வந்து திமுகவுக்கு மாற்று அதிமுக அப்படின்ற களம் இருந்தது. ஆனா இன்றைக்கு வந்து திமுக அதிமுக அல்லாம ஒரு பெரிய கிட்டத்தட்ட 108 இடங்களை கைப்பற்றிருக்காங்க தாவேகா. அது முன்பே காங்கிரஸ் கணித்ததாகவும் திரு ராகுல் அவர்கள் அதை ரொம்ப கணிச்சிருந்தாங்க. அதையெல்லாம் வந்து தகர்த்தது திரு சொல்ல பிறந்தாங்க ஏதாவது தமிழ்நாட்டு அளவில் அப்படின்னு பேசப்பட்டது. இல்லங்க, அப்படி வாய்ப்பு இருந்தும் தவறப்பட்டுட்டாங்க. இங்க ஒரு ஒன் மேன்ஸ் டெசிஷன் கிடையாதுங்க. அது எல்லாருக்குமே தெரியும். ஒரு நேஷனல் பார்ட்டில ஒன் மேன்ஸ் டெசிஷன் கட்டாயம் கிடையாது. செல்வ பிறந்தகைன்ற ஒருத்தவங்க திமுக கூட்டணிக்கு போகணுமோ இல்ல ஒருத்தவங்க அதிமுக கூட்டணிக்கு போகணும்னு நினைச்செல்லாம் இங்க முடிவு எட்டப்படாது. இது வந்து இட்ஸ் வாட் எவர் செட் அண்ட் டன். ஒரு நேஷனல் பார்ட்டி இங்க தமிழ்நாடுலயும் நம்ம இருக்கோம், நேஷனல்லயும் அவங்களுக்கு பல்வேறு கமிட்டி. அதான் நான் எடுத்தனே சொன்னேன். எல்லா MP MLAவோட ஒப்புதல், இன்சார்ஜோட ஒப்புதல் எல்லாம் கேட்டு எது இப்ப கரெக்டான சிச்சுவேஷனா இருக்கும்னு சொல்லி அப்ப ஒரு சேஃப் பெட்டா அவங்களுக்கு திமுக ஃபீல் ஆச்சு. ஏன்னா எல்லாரும் நினைச்சது வந்து மக்கள் உட்பட பல்வேறு நலத்திட்டங்களை திரு ஸ்டாலின் அவர்கள் பண்ணியிருக்காங்க. ஆன்டி இன்கம்பன்சி பெரிய அளவுல இருக்காது. அப்ப நம்ம கூட்டணி கட்சியான காங்கிரஸ் வந்து திமுக கூட தான் பயணம் பண்ணணும்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து எடுத்த முடிவு தான் நம்ம எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணது. இப்ப அதாவது அவர் அதே பிரஸ் மீட்ல பேசும்போது, பத்திரிகையாளர் சந்திப்புல பேசும்போது உரிய நேரத்துல தன்னுடைய மனக்கசப்பை சொல்லுவேன் அப்படின்னா சொல்லியிருந்தாரு. இதுதான் நிறைவான கேள்வி இந்த சப்ஜெக்ட்ல. அதை பத்தி ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? என்ன இல்ல மனக்கசப்பு கண்டிப்பா யாருக்கா இருந்தாலும் வரும் இல்லைங்களா? ஏன்னா இப்ப எல்லாத்தோட ஒப்புதல் கேட்டுதான் நீங்க இந்த கூட்டணிய மாத்தி நம்ம எப்பயுமே இருக்கிற இயல்பான கூட்டணி தானே. புதுசா ஒண்ணும் கூட்டணி வைக்கல. 20 வருஷமா எந்த கூட்டணி தொடர்ந்துட்டு இருந்துச்சோ, எந்த கூட்டணியில நீங்க உள்ளாட்சி தேர்தல பெருவாரியா வாக்கு வாங்குனீங்களோ, எந்த கூட்டணியில நீங்க வந்து MP தேர்தலை வந்து சக்சஸ்ஃபுல்லா சந்திச்சு இன்ஃபேக்ட் எல்லா பக்கமும் 50 சீட் வரும்போது நம்ம 40க்கு 40 வந்து தமிழ்நாடுன்ற ஒரு மாநிலத்துல இருந்து தான் அடிக்க முடிஞ்சது. இன்ஃபேக்ட் காங்கிரஸ் ஆட்சியில அப்ப புதுசா இருந்த கர்நாடகாலயோ இல்ல தெலுங்கானால கூட நம்ம இந்த ஃபுல் ஃபிகரை ரீச் பண்ண முடியல. அப்படி இருக்கும்போது இந்த இந்தியா அலையன்ஸுக்கு வந்து ஃபுல் டோட்டலா 40 சீட்ஸ் வந்து நம்மளுக்கு கெயின் ஆச்சு. அது ஒரு நல்ல சுமூகமான கூட்டணியா தான் இருந்துச்சு. உறவு ரொம்ப நல்லபடியா இருந்தது. 2 கட்சிக்குள்ளேயும் 2 தலைவர்களுக்கு மத்தியிலும் உறவு வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அந்த மாதிரி நல்ல ஒரு ஜெல்லான கூட்டணியில தான் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்படி இருக்கிற சூழ்நிலையில இப்போ அது கூட்டணி மாறி இருக்கு. அதுக்கு ஒத்த நபர் செல்வ பிறந்தகைன்ற ஒரு ஆளை நம்ம பிளேம் பண்ணி அது பிரயோஜனம் இல்லை. வாட் ஹஸ் ஹேப்பன். அதே மாதிரி ஆன் த கான்ட்ரரி நீங்க இன்னொரு விஷயம் யோசிச்சு பார்க்கணும்னா, விஜய் அவர்கள் தனியா தூய சக்தின்னு சொல்லி எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணதுனாலதான் அவர் அவ்வளவு சீட்டு வாங்கினாரு. சோ சப்போஸிங் அப்ப அந்த இடத்துல ப்ரீ எலெக்ஷன்ஸ் காங்கிரஸ் விஜய் கூட போயிருந்தால் இவங்க சொல்ற மாதிரி நம்ம 40 சீட்டு 50 சீட்டு விஜய் கிட்ட கேட்டு வாங்கியிருந்தாலும் அந்த விஜயோடைய அதே வாட் டு சே அந்த வேவ் வந்து காங்கிரஸ்க்கும் அடிச்சிருக்கும்னு நம்ம எப்படி உறுதியா சொல்ல முடியும்? இப்ப இன்னைக்கு நம்ம முடியாதா? எதனால?
ஏன் முடியாதுன்றீங்க? ஏங்க நம்ம இப்ப தோற்று போயிட்டோம். அதனால நம்ம ம். என்ன வேணா சொல்லலாம். இப்ப எனக்கு வந்து பர்சனலா பல்வேறு அணிகள் இருக்காங்க அப்படின்னா, ஏன்னா இது ம். வந்து ஒரு தேசிய கட்சி, ஒற்றை ம். தலைமை கிடையாது. தலைமை 3 வருடங்களுக்கு ஒரு முறை மாறிக்கொண்டே இருக்குங்கிறப்போ, பல்வேறு ம். அணிகள் உண்டாவதற்கு அதுதான் காரணம். அப்ப எனக்கு செல்வ ம். பெருந்தகை அல்லாத அணியில நான் இருக்கும்போது, நான் என்ன வேணா சொல்லலாம். இது அவர்னால தான் தோற்று போச்சுன்னு சொல்லலாம். இப்ப அவர் அணியில இருந்தா அவர்னால தான் எல்லாமும் சொல்லலாம். அப்படி இருக்கும்போது, அந்த ம். ஃபேக்டரே தப்புன்னு தானே. நீங்க ஒரு பொதுமக்களா யோசிச்சு பார்க்கும்போது, ஒருத்தவங்க எதுக்கு விஜய்க்கு ஓட் போட்டாங்க? அவர் வந்து பியூர் பாலிடிக்ஸ். இன்ஃபாக்ட் அவர் இப்போ அதிமுகல இருந்து அ ஒரு ஒரு பெரும் திரள மக்கள சேர்த்திட்டு இருக்காரு. எக்ஸ் எம்எல்ஏ இப்ப எங்க ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கரப்ஷன்னு பேர் போன எக்ஸ் மினிஸ்டர், எம்எல்ஏக்கள் எல்லாம் சேர்த்திட்டு இருக்காரு. அப்ப அவர் மனசு மாறி சேர்க்கும்போது போயிருக்காங்க. அந்த மனம் தூய மாறி. சக்திங்கிற இதுக்கப்புறம் நம்ம இமேஜ் தப்பே அவருக்கு பண்ணக்கூடாது. போகுது. அதுதான் அந்த பிஜேபியோட வாஷிங் மிஷின் மாரி, நேத்து வரைக்கும் நீ ம். அதிமுகல தீய சக்தி, நீ இன்னைக்கு விஜயோடைய வாஷிங் மிஷின்குள்ள வந்துட்டு, நீ இன்னையில இருந்து தூய சக்தினா மாவட்டத்துல மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. அதனாலதான் இடைத்தேர்தலையும் இவங்கெல்லாம் போட்டி போடக்கூடாதுன்னு எல்லாரும் வந்து ஒரு போர்க்கொடி தூக்குறாங்க. அப்படி இருக்கும்போது, நீங்க என்ன உறுதியா சொல்ல முடியும்? இப்ப காங்கிரஸ் வந்து முன்னாடியே விஜய் கூட்டணிக்கு போயிருந்தா, உறுதியா நாங்க 40 சீட்டும் ஜெயிச்சிருப்போம். நாங்க இன்னும் 10 ம். அமைச்சர்கள் வரணும் அப்படின்னு சொல்றதே தப்பு. ம். அப்படி நீங்க ம். நினைச்சிருந்தீங்கன்னா, அப்பவே அந்த முடிவு எடுத்திருக்கணும். அப்ப நம்ம சேஃபா, ம். சுயநலமா அந்த முடிவு ம். எடுத்துட்டு, அப்ப ம். இது ஒரு கேள்வி என்ன வரும்னா, சரி அப்ப எலக்ஷன் முடிச்சுட்டு திமுகக்கு அந்த நம்பர்ஸ் இல்ல. எங்களுக்கு வேற வழி இல்லல்ல. இப்ப காங்கிரஸ் ம். சைடு என்ன சொல்லுவாங்க, திமுகக்கு எனிவே அந்த நம்பர்ஸ் கிடையாது. என்னுடைய ம். 5 ம். சீட்டு யாருக்கு பயன்படும்னு பார்த்தீங்கன்னா, விஜயா, ஸ்டாலினானா, எங்களுடைய 5 சீட் விஜய்க்கு தான். வந்து ம். விஜய்க்கு தான் பயன்படும். ம். ஆனால், இதே சிச்சுவேஷன் 2024ல திரு ஸ்டாலின் அவர்கள் முன்னாடி வந்துச்சு. எம்பி தேர்தல் ம். வந்துச்சு. ஷார்ட் ஃபால் மோடிக்கு ஆகுது. அவருக்கு ம். 25 சீட் என்னமோ சந்திரபாபு நாயுடுவும், நிதிஷும் தான் குடுக்குறாங்க. நிதிஷ்குமார். அப்ப ம். ம். அப்ப ம். இவரு வந்து ஷார்ட் ஃபால் இவர்கிட்டயும் 30 சீட் இருந்தது. நீங்க 10 சீட்டு காங்கிரஸ் சீட்ட கூட ம். விட்டுருங்க. இந்த 30 சீட்டு நான் எடுத்துட்டு போய் மோடி என்டிஏ கவர்ன்மெண்ட் குடுத்தா அவங்களுக்கு பிரயோஜனப்படும், பயன்படும். நான் ம். குடுக்கக்கூடிய 30 சீட்டு காங்கிரஸ்க்கு எப்படி உபயோகமாகாது? ஏன்னா என்ன கூட்டி கழிச்சாலும் 99 சீட் தான் வருது. ஆட்சியில ராகுல் காந்தி அவர்கள் பிரதமரா அப்ப அந்த வாதத்த நம்ம யோசிக்கலல்ல. அப்ப அந்த இடத்துல அவரு சுயநலமா இல்லன்னு தானே சொல்லணும். ஸ்டாலின் அவர்கள் அந்த ம். இடத்துல சுயநலமா இல்லாம, நான் வந்து என்டிஏ கூட்டணியில மோடிய வந்து பிரைம் மினிஸ்டர் ஆக்கணும்னு எனக்கு விருப்பம் இல்ல. எனக்கு பயன்படலனாலும் பரவால்ல. நான் இந்த இந்தியா கூட்டணிக்கு என்னுடைய எம்பிஸ குடுக்குறேன்னு தான் குடுத்தாரு. பட் இதே நம்ம வந்து எலக்ஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த 5 சீட்ட அங்கே கொண்டு போய் குடுக்குறாங்க. அதுக்கு அவங்க சொல்ற காரணங்கள் தான் என்னை போன்றவர்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கட்சி வளரும் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து ஏத்துக்கிற மாரி ஒரு விஷயமா இல்ல. நன்றி, நன்றி, நன்றி மேடம். நன்றி மேடம். நன்றி மேடம். நன்றி. நான் தான் தேங்க் யூ, உங்கள ரொம்ப தேங்க் தொல்ல யூ, பண்ணிட்டேன்னு தேங்க் யூ. நெனைக்கிறேன். தேங்க் யூ. மன்னிச்சிருங்க. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். சிடாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை.